yo, head before they fill it up with lead. Bob, yo, head. Yo, head. Bob, yo, head before they fill it up with lead. You sleeping? Good catch. Thank you. Welcome. பிழை போலே உணர்ந்தேன் காட்சி பிழை போலே ஓரலையாய் வந்தே என்னை அடித்தாய் கடலாய் மாறி பின் என்னை இழுத்தாய் என் பதாகை தாங்கிய உன் முகம் என்றும் மறையாதே. பத்தலையா? No, 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 cheers. சீரியஸா? Cheers. ஓகே. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு காட்டுமுத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ்ங்க. காட்டுமுத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ். புதுசா இருக்கு. ஆமா, உங்க நேம் சொல்லவே இல்லையா? ரோஸ். ரோஸ். ஸ்வீட் நேம். ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? அதுங்க என் மாப்பிள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணும் மெட்ராஸுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மெட்ராஸ்ல கல்யாணம் வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. அதனால ஊரே திரண்டு வந்து இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கேங்க. Is it? ரியலி? பரவாயில்லையே, ஒரு ஊரே சேர்ந்து ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க. பணம் இருக்கும்போது என்ஜாய் பண்ண வேண்டியதானங்க. You're right. ஆமா, கல்யாணம் எங்க வச்சிருக்கீங்க? கல்யாணத்தை நேரு ஸ்டேடியத்துல வச்சிருக்கேங்க. நேரு ஸ்டேடியம். வாவ். Is it? ரியலி? ஆமா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? அதுவா, அது வந்துங்க ஊர்ல 10 பஞ்சு மில் இருக்குங்க, 5 அட்டை மில் இருக்கு, ஒரு 7 8 ரைஸ் மில் இருக்குங்க. இவ்வளவு ஏன் கோடி கோடி அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்றேன்னா பாத்துக்கோங்க. கோடி கோடியாவா? எப்போய் என்னடா நீங்க பாட்டு ஊர்ல ஆடு மாடெல்லாம் விட்டு வந்துட்டீங்க. அதுல 2 எருமை கண்ணுக்குட்டி காணாமன்னு அப்பத்தான் போன் போட்டு கண்ணா பின்னாண்டு வையுது. வந்து என்னன்னு கேளுங்க. வாட் எருமை? இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? எருமை. பைசன். 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 ஹலோ. அதுல மினி பைசன் மிஸ்ஸிங், அப்பத்தா பீலிங், இமிடியட் காலிங், 1 செகண்ட் கோயிங், யூ வெயிட்டிங். மண்டையா நீ கம்மிங். படுபாவிக்கு பிறந்த பாதகா உன்னைய. டேய், நானே அரைங்குலியமா இங்கிலீஷ்ல பேசி அவளை அணைக்கட்டி எப்படியாவது ஊர் கொண்டு போயான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இசுக்குன்னு உள்ள வந்து எருமாடு மேய்க்கிறவன் காட்டி கொடுத்துறியடா. சுமாட்டு பண்ணிக்கல பண்ணி பூந்த மாதிரி. ஆஹா, போயிட்டாலே. ஐயோ, எந்த ரூம்னு கூட கேட்க மறந்துட்டனே. ரைட்டு, எல்லா ரூமையும் கதவை தட்டி கண்டுபிடிச்சு அவளை எப்படியாவது பிக்கப் பண்ணிட வேண்டியதான். என்னையா என்ன கன்றாவி இது? கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இப்படி தெரியற? ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையாது? இதுல என்ன பெரிய மனுஷன் சின்ன மனுஷன்? யார் யாது? அத்தை. என்னது அத்தை? அத்தை. அத்தையா? உனக்கு ஏது அந்த மாதிரி ஒரு அத்தை? எனக்கு இல்லையா, உனக்கு அத்தை. எனக்கு ஏது அந்த மாதிரி ஒரு அத்தை? நான் லவ் பண்ணா உனக்கு அத்தை தானே? லவ்வா? ஆமா. அத்தை சொன்னப்ப அதென்ன மேலங்களையும் பாருங்க. கல்ச்சர் தெரியவனா? அத்தையா அத்தை. இங்க பாரு, இது சரிப்படாது. மரியாதை எங்க அண்ணன் கொடுத்து விட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் 100 சவர நகையும் தந்துட்டு மறுவேளை பாரு. நீ போற போக்கே சரியில்லை. ஆமா, அவ்வளவுதானே. உன் படத்தை பூரா கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்கிக்க. நாங்க 2 பேரும் தனியா டிஸ்கஸ் பண்ண ஆள் விடு. மூ டார்லிங். நீங்க வாங்க டார்லிங், நம்ம ரூமுக்கு போலாம். தனியா நாங்க 2 பேரும் தான், 3 பேர் கிடையாது. ஏன் இப்படி பின்னால ரோல அலையற? போயாகிட்டு போயாகிற இல்ல.
புகழேந்தி என்ன மாமா? வைத்தியர் கூப்பிட்டாரு போய் என்னன்னு கேட்டு அப்போ. சரி வாங்க போலாம். என்ன இருக்கா கூப்பிடுற? உன்னை கூப்பிட்டாள்ற நீ போய், என்னைய கூப்பிட்டாள்ற நான் போறேன். உன்னை யார் கூப்பிட்டது? உங்க அத்தை. அடிச்சு. அம்மா! எவ்வளவு கூட்டு வந்து அத்தைங்கிற? எனக்கு எதுக்கே முறை வைக்கிற? எதா இருந்தாலும் உன் கூட வச்சுக்க. ஆமா மூஞ்சிக்கு மொசர கட்டையும் பாரு. அடேப்பா இவனுக்கு ஈக்குவலா எனக்கு கிடைச்சு போச்சு. அப்படியே பொங்குறாரு போட. பார்த்தவன பல்கா வந்து விழும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன அத்தை கிட்ட போறேன்னா கத்துற சவுண்ட் கேக்குது. போட்டு ஒரே அம்மா கமிக்கிட்டாளா? யாராவது யார் அடிச்சது? ஏன் அந்த கத்து கத்துனீங்க? தலையெல்லாம் குரங்கு பேன் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன பேனை பார்த்துட்டான் மாப்ள. எவனோ ஒருத்தன் பேனை பார்த்துட்டான். யாரு? மாப்ஸு நான் உன்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்தனா வர்ற வழியில ஒரு ரூமுக்குள்ள வந்து எவனோ ஒருத்தன் ஒரு வெள்ளை துண்டு எடுத்து மூஞ்சிய பொத்தி கபக்குன்னு உள்ள இழுத்தான் பாரு மாப்ள. என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள மூடிக்கிட்டு குத்துறா மாப்ள. முரட்டு குத்தா குத்துறா. துணிய உருவிட்டு அப்படி பாக்குறேன், எவனையுமே காணாம். ஆமா மாப்ள, அவன் என்ன ஏன் அடிச்சிருப்பான்? அவன் ஏன் உன்னை அடிச்சிருப்பான்? என்னையா நான் கேட்டது நீ என்கிட்ட கேக்குற? மாமா அத்தை அத்தைன்னு ஒரு அண்டா உருட்டிக்கிட்டே தெரிஞ்சியல்ல. ஆமா. அவளுக்கு எவனாவது ஒரிஜினல் அங்கிள் ஒருத்தன் இருந்திருப்பான். அவனுக்கு நீங்க இடைஞ்சலா இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை இழுத்து துண்ட போட்டு நொங்கு நொங்கு நொங்கிட்டா மாமா. அவ சவகாசம் வேண்டாம், அவளை மறந்துடாமா. முடியாத மாப்ள, அவளை என்னால மறக்கவே முடியாது. அவளை என்னைக்கு பாத்துருவா, அன்னைக்கே மனச பறி கொடுத்துட்டுடா, பறி கொடுத்துட்டு. ஐயோ மாமா, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. என்னப்பா? இனிமே அவ ரூமுக்கு முன்வாசல் வழியா போகவே போகாதீங்க. பேசாம பின்னாடி கயரை கட்டி ஜன்னல் வழியா ரூமுக்குள்ள குதிச்சிருக்க. கரெக்டா சொல்லடா. சூப்பர் ஐடியா கொடுத்துட்டா. மாமா போறேன், போங்க. இப்பே இறங்கிடுறேன். ஹலோ, நான் ரெட்லி பேசுறேன். நேத்து அவன் கதையை முடிச்சிருக்கேன். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு, அதனால அவன் தப்பிச்சிட்டான். விடிச்சா அவனுக்கு கல்யாணம். நாளைக்கு நிச்சயமா அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. அவனை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோன் பண்ணு. ஓகே மாமா. மாமா என்ன கண்ணு ரெண்டு நில குத்தி நிக்குது, வாயெல்லாம் பொளந்து கிடக்குது. தண்ணிய கிண்ணிய போட்டு பாட்டி மட்டையாயிடுச்சா? ஐ மாமா, மாமா என்ன மாமா, என்னாச்சு? மாப்ள அது உங்க அத்தை இருக்கால, உங்க அத்தை. அவ என்ன பண்ண சொல்லி தொலை. அவ எனக்கு வேர்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை எடுத்து தொடச்சா. இதையா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. ஐயோ என்ன மயக்க மருந்து மாமா? மயக்க மருந்தா? ஆமா. ஐயோ வீர திறந்து கிடக்கு, நகை போட்டிய வேற காணோம். உட்றாவல இந்த அட்டா ஓடா மாமா, ஓடியா இந்த ஓடா. உட்றா முடியவல. நில்லு நில்லு. ஏய் நில்லு. மாட்டனே நீ. கேஸ் போனா போயிட்டு போகுது. உங்க அத்தையோட போஸ் பத்தியா என்ன அழகா இருக்கு பாருப்பா. மாப்ள விட்டுரு மாப்ள. என்னது விட்டுருங்கற? விட்டுறவா? அடிச்சி போட்டனா. என் மாமாவை காதலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு நகையும் பணத்தையும் தள்ளிட்டு போலான்னு பாத்தியா? கொன்னுடுவேன். ஓடி ரோசி, ரோசி என்னை விட்டுட்டு போகாதே செல்லமே. அடிச்சி. என்ன ஆலியா நீ? அவளே ஒரு திருடி அவ பின்னால ஓடிட்டு இருக்கா. மாப்ள உன்கிட்ட கொள்ளையடிச்சு எல்லாம் கொடுத்துட்டாயா? என்கிட்ட கொள்ளையடிச்சத கொடுக்காம போறா. இல்ல என்னத்தையா கொள்ளையடிச்சா? மாமா மனசடா. மனசையா? ஐயோ ஓடாதம்மா, ஓடாத. என்கிட்ட சொல்லிருந்தா நானே ஆட்டைய போட்டு கொடுத்துருப்பேனே. நீயா எடுத்து மாட்டிக்கிட்டியம்மா. ஓடாதடி தங்க. மாமா போற போக பார்த்தா கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெத்துட்டு தான் ஊருக்கு வருவார்னு நினைக்கிறேன். நம்ம வேலையை நம்ம பாப்போம். மாப்ள மாப்ள என்னைய நோட்டை திறந்து வச்சுட்டு மரத்தை பார்த்துட்டு உட்கார்ந்திருக்க? எதுவும் இளநீ கணக்கு விட்டு போச்சா? இல்ல மாமா, எப்ப பார்த்தாலும் அவன் நினப்பு வாட்டி வதைக்குது, ஆட்டி படைக்குது மாமா. அதுக்கு அதனால என் மனசுல இருக்க லவ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு வெள்ளை பேப்பர்ல கவிதையா கொட்டி லவ் லெட்டரா அவகிட்ட கொடுத்துடலான் இருக்கேன் மாமா. அத செய்ய முதல்ல எழுது. என்ன என்ன எழுத சொல்றீங்க? நீங்க எழுதி கொடுங்க. நீ தானே லவ் பண்ற, என்ன எதுக்கு எழுத சொல்ற? மாமா நீங்க அனுபவசாலி. அது மட்டும் இல்ல, கவிதை எழுதுறதுல பெரிய தில்லாலங்கடின்னு ஊரே பேசிக்குது. மாப்பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா பெரிய பிகு பண்ணிக்கிட்டு. இந்தாங்க. அப்படி இல்ல, எழுதுங்க. நம்ம டேலண்ட்க்கு கவிதை என்ன கதையே எழுதுவேன். என்ன வேற ரூட்ல போவோமேன்னு பாக்குறேன். கவிதை தானே மாப்பிள்ள? ஆமா எழுதுங்க மாமா. சரி இத உருவு. அப்பா மாமா உங்களுக்காக ஒரு சொம்பு மோர் வச்சுட்டு வந்தனே, குடிச்சீங்களா மாமா? அது ஒண்ணுக்கு 3 தடவை குடிச்சனப்பா. ஒண்ணுக்கா? ஒண்ணுக்கு 3 தடவை குடிச்சேன்னு.
ஐயய்யா மோரத்தானே குடிக்க சொன்னேன், கரும ஒண்ணுக்கு போய் 3 தடவை குடிச்சிருக்கீங்க. ஒண்ணுக்க குடிச்சனா? சாரி மாமா, மாமா மாமா, ஒரு உரிமையில தமாஸ் பண்ண இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க. எழுதி கொடுங்க மாமா, எழுதி கொடுங்க. யார பத்தி என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் 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 ப்ளீஸ், மன்னிப்பு கேட்டனால எழுதுறேன் ப்ளீஸ். அன்பே அமுதே அரும் பெரும் கனி. மாமா இது ரொம்ப பழசா இருக்கு, கொஞ்சம் புதுசா யோசிங்க. புதுசு புதுசுன்னு நமக்கு புதுசு இல்ல. ஓகே எழுதுறேன். இவன் ஏற்க நம்மளை எங்க கொண்டு விட போகுதோ? மாப்ள சும்மா ஒரு ஓரலா ஒரு 3 வரி எழுதியிருக்கேன், நல்லா இருக்கேன், படிச்சு பாரு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. என்ன மாப்ள பார்வை? படி மாப்ள. காதல் என்னும் சாறு பிழிந்து. படிக்கும் போது என்ன டவுட்? நான் பாட்டாவே பாடி காட்டுறேன், கேளு. சும்மா முணங்குற. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. என்ன முத வரைக்கே இளநீ விழுகுது, 3/4 அடி முன்னால விழுந்தா மூளை குழம்பி இருக்குமே. காதல் பிழிந்து தட்டி தட்டி குப்பிகள் செய்து உருவமிட. என்ன கொலை விழுகுது? கொலை விழத்தான் போகுது. ஏன்டா மாப்ள? பின்ன என்னையா கவிதை எழுதி வச்சா எம்ஜிஆர் பாட்டு எழுதிட்டு இருக்க? எம்ஜிஆர் பாட்டா? அதான் நான் நோட்ல எழுதி வச்செல்லாம் காணாம போயிருக்கு. கிழிச்சா இந்த பாரு மாமா, இனிமே நீ ஒண்ணு எழுத வேண்டாம், நான் சொல்றத மட்டும் எழுது. சரி, ஒரு நல்ல கவிஞனை வேணாங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? மாமா புதுப்பட்டி வந்தாச்சு. ஏண்டா மாப்ள, இப்ப எதுக்குடா என்னை வழுக்கட்டாயமா கார்ல ஏத்தி மறுபடியும் இந்த ஊர் கூட்டி வந்திருக்க? காரணமா தான். என்ன காரணமா? நேத்தைக்கு நாம எழுதுனமே லவ் லெட்டர், இத கொடுக்க வேணாமா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த லெட்டரை நேரா கொண்டு போய் ஜனனிட்ட கொடுத்து எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறீங்க. டேய், என்ன பார்த்தா உனக்கு கொங்கா பைய மாதிரி இருக்கா? போடா 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 போடா. என்ன மாமா மாமானுக்கு அந்த பொண்ணு நீ தான் லவ் பண்ற, நீ கொண்டு கொடுப்போ. ஒன்னு தெரிஞ்சுங்க மாமா, காதல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் எவனும் லவ் லெட்டரை நேரா கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. உங்கள மாதிரி தூதுப்புறா மூலமா தான் கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் காதலுக்கு தூது போற கரும்புறா. கரும்புறாவா? என்னென்னமோ சொன்னா ஒன்னும் புரியல. இந்த கரும்புறா புதுசா இருக்கே. ஏன் மாமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு தாய் மாமங்கிற போஸ்டிங் கொடுத்ததை நினைச்சாவது. தாய் மாமங்கிற போஸ்டிங் நீ கொடுத்தியா? டேய், எனக்கு பின்னாலடா நீ பிறந்திருக்க, அதை தெரிஞ்சுக்க. ஓ மங்குஸ்தான் வேலையில மத்தவண்ட வச்சுக்க. அப்படியே இருக்கட்டும் மாமா, இந்த மாப்பிளைக்காக இந்த மாம்சு இத கூடவா செய்யக்கூடாது? ஒண்ணு இல்ல மாமா, அதோ வாக்கியாமேட்டை தாண்டி 6ஆம் நம்பர் வீட்டுல ஜனனி இருப்பா. நான் கொடுத்தேன்னு சொல்லி இந்த லெட்டர் கொடுத்துட்டா போதும். சரி, நான் போய் அந்த வீட்டு நம்பர் 6ஐயும் பாப்பேன், ஒரு கண்ணுல உன் காரையும் பாப்பேன். ஏன் நீ ஓடி போட்டினா உன்னை பத்தி எனக்கு தெரியும் மாப்ள. இல்ல மாமா, கவலையே படாதீங்க, நீங்க தைரியமா போங்க. உங்க பாதுகாப்புக்காக குத்துக்கல்லு மாதிரி இதே இடத்துல நின்னுகிட்டு இருப்பேன். போங்க மாமா. பாதுகாப்புங்கிறது பக்கத்துல வந்து நிக்கிறது, 10 கிலோமீட்டர் அங்கிட்டு நிக்கிறது இல்ல. அலக்குறான். எழுதுன்னு சொல்லிட்டு குடுக்க வச்சு. மாமா உங்களை தான் நம்பி இருக்கேன், சக்சஸா வாங்க. டாடா, see you. என்னங்க சுத்துனது போதும், முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க, கல்யாணத்துக்கு போகணும். புடவை அவுத்து போடுறீ. அட பீரோல இருக்கிற பட்டு புடவை எடுத்து கட்டிடின்னு கதவை சாத்திட்டு மாத்திடி, காலம் கெட்டு போய் கிடக்கு. 6ஆம் நம்பர் வீடு முத வீடாத்தான் இருக்கு. என்ன மூடி கிடக்கு, யாரும் இல்லையோ? ஹலோ ஹலோ, என்னடா இது திறந்திருக்கு? அப்ப பூந்துட வேண்டியதா? என்ன உள்ளேயும் ஆபூத்துன்னு கிடக்கு. நடு வீட்டுக்குள்ள வந்து கேட்க நாதி இல்ல.
என்னடா பண்ண பொண்டாட்டியா? ஒண்ணும் பண்ணலங்க. லெட்டர். என்னது லெட்டரா? இல்ல கவிதைங்க. கவிதையா? ஆமாங்க. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல ஒரு கதவுக்கு 2 கதவை திறந்து என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுப்ப? ஐயா இந்த தபால் உங்க பொண்டாட்டி கொடுக்கவில்லையா? ஆவேசப்பட்டு உலக்கே பிரயோகப்படுத்திறாதீங்க. ஏய் கருவாப்பாயிலே, யாருக்கிட்ட பிட்டு போடுற? இந்த தடவை என் பொண்டாட்டிய மிஸ் பண்ண மாட்டேன்டா. இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டீங்களா? அப்ப போன தடவை யாரை மிஸ் பண்ணீங்க? ஏற்கனவே என் 2 பொண்டாட்டிகளையும் ஆட்டைய போட்டு போயிட்டாங்களா? பொண்டாட்டி ஆட்டிய போட்டாங்களா? ஆமாடா. ஐயா அந்த மாதிரி கெட்டிக்காரத்தனமா எனக்கு இல்லையா? ஏய் கதவை சாத்திரி, இவனை பெருச்சாலி அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்னுறேன். பெருச்சாலி மாரியா? ஏய் எத்தனை தடவை இப்படி அடிக்கிற பொண்டாட்டிய கழுத்து போட்டு கழுத்திருக்கீங்க? ஐயோ, ஜனனி இங்க நின்னுகிட்டு இருக்கா. மாமா இங்க போனாரு. ஜனனி, ஹே நீங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் உங்களை எதிர்பார்க்கல. பாத்தீங்களா, நம்ம 2 பேர் சந்திப்போம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல. ஆமா ஓகே, என்ன இங்க திடீர்னு? நான் அது வந்து என் மாமா இருக்காருல்ல, அவர் இந்த ஊர் திருவிழால ஒரு பொண்ணை பாத்திருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட லவ் லெட்டர் கொடுத்தே ஆகணும்னு நைட்டு பூரா மொட்டை மாடியில தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டாருங்க. சரி கழுத போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து அங்க இறக்கி விட்டுட்டு நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ எங்க அவரு? அந்த பொண்ணுகிட்ட ஏதோ தனியா பார்த்து பேசணும்னு போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. வர நேரம் தான். என்ன மாம்சு, மூஞ்சி நசுக்கி போன டப்பா மாதிரி இருக்கு, கையில உலக்க வேற. நானாடா உன்னைய தூங்க விடல, எனக்காடா நான் பொண்ணு பார்க்க வந்தேன். போமாட்டேன்னு புடிச்சு தள்ளி விட்டு பொலன்னு உலக்கையில புழக்க விட்டு இங்க வந்து புழுகி தள்ளுறியடா. டேய் இந்த உலக்கையில அவன் என்னைய புலந்த மாதிரி உன்னை நான் புழக்கல, எங்க அத்தா அங்கமாளுக்கு பறக்காடா. மாமா, நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு மாமா, தப்பா நினைக்காத. ஜனனி வீட்டுக்கு போகணுமா, அந்த பிள்ளைக்கு கால் வலிக்கும், அப்படியே கார்ல கொண்டே விட்டு வந்துடுறேன். தடிக்கு விழுந்துடாம உலக்கையை பிடிச்சுக்கிட்டு நொண்டிக்கிட்டே ஊரு போய் சேருங்க. வா ஜனனி, நாம போகலாம். அட ஐயோக்கிய பயலே, உனக்காக அடி வாங்கி உடம்பெல்லாம் புண்ணாய் போய் நீ. ஜனனி, ஊருக்கு கிளம்புனதுல இருந்து ஏண்டி டல்லாவே இருக்க? ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல சொல்லு. ஒண்ணும் இல்லடி, உங்க வீட்டுல ஒரு வாரம் இருந்துட்டேன்ல, உங்களை இந்த ஊரை இதெல்லாம் விட்டுட்டு போறது எதையோ பறி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்குடே. மாமா, ஊருக்கு கிளம்பிட்டாளா மாமா? அப்பாடா, இன்னைக்கு தாண்டா நல்ல செய்தியா சொல்லியிருக்க. என்ன மாமா, நானே சீரியஸா ஜனனி ஊருக்கு கிளம்பிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஊருக்கு போனா எனக்கு என்னடா, எனக்கு என்ன? உங்க 2 பேரால நான் பட்ட பாடு பத்தாரா? எப்பப்பா உன்னால வாங்கின அந்த உலக்கேடிய மறக்க முடியுமாடா என்னால? இந்த பாரு, அவ போன வரைக்கும் சந்தோஷம், நீ ஒழுங்கு முறையா உன்ன கூட சேர்ந்து விவசாயத்தை பார்க்க பாரு. போ. ஐயோ மாமா, டேய் எப்படியா தரணியை சேர்த்து வைங்க மாமா. தரணி இல்லாம என்னால வாழ முடியாது மாமா. ஆடி எமட்ட ஆட்டு. ஏடா பாலுற நீ? தரணி இல்லைன்னா செத்து போயிருவேன் மாமா. என்னது? செத்தே போயிருவேன் மாமா. என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நெசமா தான் அழுறியா? எங்க உள்ள தண்ணி இருக்கான்னு பாப்போம். ஆமா, நிரம்பி குளமா நிக்குது. என்ன தியாஜம் பண்ணி கரைச்சிரேடா நீ. சரி புலம்பாத, செல்போன் இருக்கா உன்ட? கொண்டா டேய், ஆடியோ கட் பண்ணி காதை மூடு. அழகே நிப்பாட்றா, போன் பேசணும். ஹலோ, மாப்ள வண்டி எடு. எங்க வண்டி எடு, உன் தாய் மாமா யாருங்கிறத இப்ப காட்டுறேன். என்ன வண்டிய என்ன தூக்குறா மாப்ஸ். பஸ் நிக்கிறா? ஆமா. போலீஸ் நிக்கிறா? ஆமா. பஸ்ல இருக்கேன் பூரா இறங்கி நிக்கிறானா? ஆமா. இதான் நம்ம ஸ்பாட். அப்படியே வரக்கட்டு. அங்க நிக்குது பாருங்க ஆளு. ஐ ஜனனி. மாப்ள போய் என்ன ஏதுன்னு கேளு. போ
கேளுடா. என்னாச்சு எல்லாம் ரோட்ல நிக்கிறீங்க? பஸ்ல பாம்பு இருக்குன்னு போன் வந்துச்சான், அதான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நான் போயே ஆகணும். ஆனா வேற பஸ் வரதுக்கு லேட் ஆகுமா? ஐயோ பஸ் வர லேட் ஆகுமாமே. என்ன மாப்பிள கப்பல் மாதிரி கார வச்சுக்கிட்டு எதுக்கு பஸ்? வாட் நான்சென்ஸ். வாமா நம்ம வண்டில வா. வா 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 சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. என்ன லாரியா வந்து மொத்தமா வந்தீங்க? போங்க. ஏறு முன்னால ஏறு. போ போ. போறப்பா. எப்படி உன் மாமே மைண்ட்? மாம்ஸ் பஸ்ல பாம்பு இருக்குன்னு ஒரு பிச்சை போட்டு மறுபடியும் ஜனனியை மீட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அத ஏன்டா இங்க சொல்ற? போய் போடா. போடா போடா. பஸ்ல பாம்பு இருக்குன்னு ஃபோன் பண்ணது நீதானா? இல்லடா. ஐயோ நான் ஒரு நல்லது பண்ணா ஒரு கிட்டது பண்றதே வழக்கமா போச்சு. ஏப்பா மாப்ள மாமா பொண்ணுட்டுக்காரங்க கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லன்னா நம்மள மாதிரி யாரெல்லாம் தங்க மாட்டோம்ல. ஆமாமா நம்ம பெரிய லேண்ட் லாடு லங்கோடுதான். மாப்ள போனு நீ பேசிக்கிட்டு நான் போய் 2 இட்லியை போட்டு வந்துறேன். போடா ஹோட்டல்ல விலைக்கு வாங்குற மாதிரியே பாக்குறேன். ஈவினிங் மினிஸ்டர் வந்துருவார்ப்பா. அந்த சூட்டை ரெடி பண்ணிடுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ குட் மார்னிங். குட் மார்னிங். அதாவதுங்க சொல்லுங்க. சூடா 2 இட்லி வடை கொண்டாங்க. ரூம் போட்டிருக்கீங்கல்ல சார்? ஆமா. ரூம்ல போய் ஆர்டர் பண்ணி அங்க வச்சே சாப்பிடுங்களேன். யோ அதான் ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம்ல, கல்லாப்பட்டி முன்னால தானே கேட்கறான். கேட்கறத கொடுத்துட்டு காசை வாங்கி உள்ள போட்டு கடையை டெவலப் பண்ணுங்கயா. வியாக்கியானம் பேசிக்கிட்டு ஊர்ல இருந்து வர்றப்ப எரும மடலாம் வித்துட்டு வந்து கடை வைக்கிறது, கோடு சுட்டு மாட்டினவன குசுமா பேசுறது. ஏன்டா இங்க வந்து மாறிடுறீங்க? என்னையா பாக்குற? அண்ணன் யார் தெரியுமில்ல? எங்க ஊரு கிங்காங். டேய் கிங்காங்னா மனுஷ குரங்கடா. மனுஷ குரங்கு. என்ன உடனே என்ன செக் பண்ணி பாக்குற? யோ இன்னைக்கு கொண்டாங்க பசிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு? எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லங்க, சூடா 2 இட்லி வடை கொண்டாங்கன்னா ரூம்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இங்க எல்லாம் தர முடியாது, பெரிய ஆபீசர் மாதிரி பேசுறான் சார். அவ்வளவுதானே? சார உள்ள கூட்டி போய் சூடா கொடுங்க. ஓகே. அது போ வாங்க சார். இப்ப மண்டையில ஏறதா போய் சூடா ரெடி வாங்க போயா போ. வாங்க. பாத்தியாடா சவுண்ட் விட்டாதான் சரண்டர் ஆகுறாங்க. நீங்க யாருன்னு? காட்டு முத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல? அது வா சூடா ஆறக்குள்ள போய் சாப்பிடு போ. டேய் டீசெண்டா போ. கத்தாத அண்ணன் கத்தனா. டேய் இந்தடா ஓடாத டீசெண்டா போ. காட்டி குத்துறாத. ஓடாத டீசெண்டா போ. காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத சொன்னா கேளு. பிச்சு விடுவோம் பிச்சு. பெஸ்ட் பிஹேவியர். வராம இருந்துருவேன்னு நினைச்சேன். மாப்ள மாமா அப்ப போகும்போது தனியா தானடா போனேன். இது எப்ப வந்துச்சு? பேச்சு துணைக்கு இருக்கட்டுமே நான் தான் வர சொன்னேன். ஏம்மா மாப்பிள ரொம்ப சுத்த தங்கம். என்ன நீ பக்கத்து ஊர்ல இருக்கும்போதே உன்னை பாக்குறதுக்கு பாஞ்சு வருவான். இப்ப அவனுக்கு தோதா நீ பக்கத்திலேயே இருக்க. அதனால கொஞ்சம் விளையாட்டா இருந்தாலும் அலாட்டா இருந்துக்க. எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம். இட்லி கட்டுறதுக்கு இடி விழுந்த மாதிரி அடி விழுது. இவருக்கு இச்சா கேக்குது என் டுச்சா. சிச்சி மாமா தமாஸ் பண்றாரு, நீ வா போலாம். ஐயோ அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியா? சரி அப்ப நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஆமா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஓகே நான் வரேன். ஜனனி நான் ஒண்ணு கேட்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டியே? என்ன? எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போலாம்ல? சச்சா மாட்டேப்பா. இப்பதானே உங்க மாமா சொன்னாரு. அவர் கிடக்குறாரு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னாருமா. ப்ளீஸ் ஒரே ஒரு முத்தம்மா. சரி ஒன்னே ஒண்ணுதான். என்னையா? டீ காபி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போயா. கூலிங் சார். போயாண்ணா சார். ரூம் பாய் போயிட்டான். ப்ளீஸ். இந்த வர்றேன். என்னையா வேணும் உனக்கு? வேணாயா? சொன்னா கேட்க மாட்டியா? ஏன் உயிர் எடுக்கற? அடிச்சு பல்ல கழட்டி விடுவேன். போயா. மறுபடியும் கதை தட்டினா கொன்னு விடுவேன். போயா. மனுஷன் மூட கெடுத்துக்கிட்டு. உள்ள ஒரு ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த மாதிரி தெரிஞ்சது. கடைசி வரைக்கும் பார்க்கவே விட மாட்டேங்கிறானே. சரி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். அவனை விரட்டிட்டேன். ப்ளீஸ். வேண்டாம், எனக்கு மூடு இல்ல. மூடு இல்லையா? இந்த பாரு, நான் என்ன வேற விஷயமா கேட்டேன்? ஒரே ஒரு முத்தம் தானே கேட்டேன். இதுக்கு போய் மூடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு. ப்ளீஸ்மா. ஒரு நிமிஷம் இருந்த வரேன். சாரி மேடம். Thank you.